இந்த 116 சங்கீதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 10வது வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நல்லா இருக்குல்ல வேத வாக்கியம்? அன்பான சகோதர சகோதரிகளை, நீ என்னத்தை பேசுகிறாய்? நீ என்னத்தை பேசுகிறாய்? சங்கீதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். கிறிஸ்தவனே, நீ பேசுகிற பேச்சு எல்லாம் விசுவாசத்தின் பேச்சாகத்தான் இருக்க வேண்டுமாம், சத்தியத்தின் பேச்சாகத்தான் இருக்க வேண்டுமாம். இன்னைக்கு வேதக்காரனாய் இருந்து உலக பிரகாரமாய் பேசுகிறது, அதுக்கு எதுக்கப்பா நமக்கு இயேசுநாதர்? ஏனென்றால் உலகம் முழுவதிலும் இருக்கிற விசுவாசத்திலே மிக உறுதியான உண்மையான விசுவாசம் கிறிஸ்தவன் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, இந்துயிசம், இஸ்லாமிசம், புத்திசம், ஆனால் கிறிஸ்டியனிசம் இல்லை. கேட்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன எழுதிக்கிற? கிறிஸ்டியானிட்டி, அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அது ஏன் கிறிஸ்டியனிசம் என்று இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் மனிதனாய் பிறந்தவனுக்கு பாவ மன்னிப்புக்குரிய ஒரே வழி கிறிஸ்தவம். அதில் இயேசுநாதர் தந்த ஜீவன் தான் உலகம் முழுவதிலும் நித்திய ராஜ்யத்தை பெறுவதற்குரிய ஒரே வழி. நானே வழி என்று சொன்னவர் தான். எந்த சபையும் இல்லை, எந்த பிரசங்கியாரும் இல்லை. இவங்கெல்லாம் தேவன் ஏற்படுத்தின பிரதிநிதிகள் தான். தேவனாகிய கர்த்தர், அவரே வழி. இதை நீ விசுவாசிக்கிறாயா? எதை நீ விசுவாசிக்கிறாய்? அன்பான சகோதரனே, சகோதரி, நீ எதை விசுவாசிக்கிறாய்? நீ கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு உன் விசுவாசத்தின் அடிப்படை என்ன? ஒரு வாழ்க்கை என்றாலும் விசுவாசம்தான், ஒரு வேதம் என்றாலும் விசுவாசம்தான். விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தருக்கு நன்றி, அவருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகளுக்காய் விசுவாசத்தோட நாடி தேடுகிற இந்த விசுவாசிகளுக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், அஞ்ஞானிகள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? அஞ்ஞானிகள். இவங்களுக்கு பேர் விஞ்ஞானிகள் கிடையாது. அதாவது விஞ்ஞானிகள்லாம் உட்கார்ந்து யோசனை பண்ணுகிறார்கள். என்ன யோசனை பண்ணுகிறார்கள்? ஒரு கோழி வளருவதற்கு 10 மாதங்கள், ஒரு வருஷம் ஆகிறது. ஒரு கோழி நல்லா அடித்து சாப்பிட்ற அளவுக்கு வளர்றது எவ்வளோ நாள் ஆகும்? நாட்டுக்கோழி. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆச்சு. எனக்கு தெரியாதா? நீங்கள்லாம் நீங்கள் கோழியை முழுங்க தான் தெரியுமா? எவ்வளவு? 9 மாதம். என்ன இதுக்கு அக்கினோட எனக்கு தெரியாது, எனக்கு 10 மாதம் ஞாபகத்தில் இருக்கிறது. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா? பிராய்லர் கோழியை கண்டுபிடிக்கிறார்கள். ஏனென்றால் இது 9 மாதம் வேண்டாம், 30 நாளே கோழி ரெடி. 9 மாதம் 10 மாதம் வளருகிற கோழி 30 நாள் 40 நாள் ஆயிட்டா நாராயிடும். எல்லாமே கெமிக்கல். அது திங்கிற குழந்தைங்கள்லாம் புஸ்கு புஸ்கு ஆயிடுது, உடம்புல சத்து கிடையாது. ஏனென்றால் இந்த கோழி லபுக்கு லபுக்கு திண்டு புஸ்கு ஆகுது. அப்படியே லெக்கான் கோழி இந்த புஸ்குன்னு உடம்பு தான் ஆகுது, தவிர மூளையும் கெட்டு போகுது, ஜீவியமும் கெட்டு போகுது. இவர்கள் விஞ்ஞானிகளா? சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க விஞ்ஞானிகள் அல்ல, இவர்கள் அஞ்ஞானிகள் என்று இயேசு அப்பவே சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. குறுக்கு வழியிலே மனிதனை கெடுக்க வழிகளை கண்டுபிடிக்கணும் பேரா விஞ்ஞானி. மொபைல் நல்லா நமக்கு பிரயோஜனமா இருக்கு, தப்பே சொல்ல வேண்டாம். என்ன, நான் நிறைய ஜபங்களுக்கு அவளை பயன்படுத்துகிறேன். முன்னாடி ஃபோன் ஏதாவது வீட்டில் இருக்கும், தொல்லை வீட்டில் தான் இருக்கும். இப்போ தொல்லை பாக்கெட்லேயே இருக்கிறது. எல்லா சபைகளிலே தயவு செய்து உங்கள் மொபைல்களை ஆஃப் பண்ணி வைக்கவும். எல்லா சபைகளையும் இந்த நிலைமைக்கு சபை
சபையில சத்துரு உள்ள நுழைஞ்சிட்டான். திடீர்னு ஒரு சாதாரண ஆத்மா கிரிங் 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 அடிக்கும். உடனே எடுத்து ஓடுவாங்க. என்ன இங்க ஓடுற? உன் தேவன் பேசுகிறாரே, அதை கேட்பதை விட நீ ஓடி போய் கேட்பது அவ்வளவு முக்கியமா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த டிரைவ் பண்ணும்போது, முக்கியமான வேலை செய்யும்போது ரிங் அடிச்சுன்னா பதறவே பதறாத. அது அடிக்குது. இப்போ அடிக்கிட்டேன் என்ன இப்போ பார்த்தா கம்பெனிக்காரன், ஹலோ, இப்பொழுது நீங்கள் கேட்டவை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இதுதான். அதுக்கு ஏயோ இவ்வளவு பதற? யார் தான் கூப்பிட்டா என்ன? ரிங்கு அடிச்ச உடனே மக்கள் பதறாங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, நீ உலகத்துக்காய் வாழுகிற மனுஷியா இருந்தால் நீ சத்தியத்தை பேச மாட்டாய், பொல்லாப்பை பேசிக் கொண்டிருப்பாய், உலகத்தை பேசிக் கொண்டிருப்பாய். ஆனால் வேதவசனம் சொல்றது, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்வதை கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இது பொதுவான ஒரு நியமம். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சுட்டு என்ன செய்யறான் பிசாசு? பயமுறுத்திடுவான். என்ன செஞ்சிருவான்? பயமுறுத்திடுவான். நிறைய பேர் தீர்க்கதரிசனங்கள் சொல்வார்கள், இதோ உங்கள் வீட்டில் 7.5 நாட்டு சனியன் பிடித்திருக்கிறது, உங்களுக்கு உங்க வீட்டுக்கு விரோதமாய் 9 பேர் பில்லி சூனியம் பண்ணுகிறார்கள். ஐயோ ஐயோ ஐயோ, என்னாகுமோ தெரியலையே. அப்பவே பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஏனென்றால் நீ பேசுகிறது விசுவாசம் அல்ல, பயம். நீ பேசுகிறது பலம் அல்ல, பலவீனம். அன்பானவர்களே, சத்துரு பயமுறுத்தி பிடிக்க நினைக்கிறான். தேவனோ உன்னை பலப்படுத்தி விசுவாசியாய் நிலைநிறுத்த விரும்புகிறார். கரந்தடி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு எத்தனை ஜனங்கள், வேதக்காரர்கள் பயந்து 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 சாகிறார்கள், பயந்து பயந்து சாகிறார்கள். நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் அல்லவா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில விடுதலையாய் ஊடுருவும் அல்லவா? ஆனால் ஏன் விசுவாசம் இல்லாதவர்கள் தெரியுமா? அதாவது பயப்படுறவன் காலமெல்லாம் செத்துட்டே இருப்பானா, ஆனால் வீரன் ஒரு தடவை சாகிறானாம். நான் சொல்றது வீரன் அல்ல, விசுவாசி ஒரு தடவை சாகிறான், ஆனா பரலோகத்தில் போய் அவன் விழிக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் இல்லாதவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டே இருந்து வாழ்க்கையை தோல்வியாவே சந்திப்பான். நான் கம்யூனிஸ்டா இருந்தேன். நான் கம்யூனிஸ்டா இருக்கும் பொழுது ஓ ஸ்டாலின், லெனின், கார்ல் மார்க்ஸ், எங்கல்ஸ், இவங்க தான் எங்களுக்கு தெய்வங்கள் எல்லாம். கார்ல் மார்க்ஸ் ஒரு யூத கிறிஸ்தவன், எங்கல்ஸ் ஒரு கிறிஸ்தவன், எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் உலகமெல்லாம் பரவிவிட்டது. உடனே ரொம்ப மேன்மையா சொல்லிக் கொண்டிருப்பேன். ஸ்டாலின், அந்த ஆளுக்கு பேர் இரும்பு மனிதன் என்று பெயர். என்ன மனிதன்? பயந்து பயந்து எப்பவுமே புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு இருப்பான். அவட முடிவை நான் சொல்றேன், கவனமாக கவனிச்சிங்க. நான் இந்த முடிவை டிவியில் போடும்போது அவன் எந்த ஆளு எப்படி செத்தாங்கிறதையும் நான் போடலான்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்டாலின் ஒரு பெரிய ஒரு பங்களா காட்டில் கட்டி வைத்தான். கட்டி வைத்து அதுல பல அறைகள். அந்த அறையில எங்க இவன் படுக்கிறான்னு யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் மாட்டான். அங்க இருக்கிற காவலாளிக்கும் தெரியாது, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. இவங்கெல்லாம் கம்யூனிசத்துல பெரிய வீரர்கள். அப்படி படுத்து கொண்டிருக்கும் போது நடு ராத்திரியில அவனுக்கு ஒரு அட்டாக் வந்து விட்டது. கத்தரிக்கிறான், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. காலையில தெரிந்த பிறகு ரத்தம் எல்லாம் வந்து செத்தான். அவனுக்கு பலவீனம் வந்த போது யாருக்கா தெரிஞ்சாதானே உதவி செய்திருக்க முடியும். இப்படி வீரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் சாகும் பொழுது, கிறிஸ்தவனே, நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? மரணத்தை ஜெயித்த தேவனை நீ நம்புகிறாயா? இல்லை மண்ணோடு மண்ணாய் அழிகிற உலகத்துக்காய் வாழ்ந்து மடிய போகிறாயா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நீ என்ன பேசுகிறாய்? என் தேவன் ஜீவனுள்ளவர் என்று நீ பேசு. ஹல்லேலூயா. என் தேவன் ஜீவிக்கிறார் என்று பேசு. உன் ஜீவியத்தில் இயேசு ஜீவித்தால் தான் நீ எப்படி பேச முடியும். இல்லை என்றால்
யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சில பேர் மூஞ்ச பார்த்தா ஸ்பாட்டு சந்தோஷம் பொங்குதே, இது ஏன்யா இது இப்படி இருக்கீங்க? நம்ம தேவன் உயிருள்ள தேவன் தானே. அல்லேலூயா. யாரும் தப்பாக நினைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிற ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா சாவு கிராக்கியம்பா. என்ன சொல்லுவா? இது சாவு கிராக்கியப்பா. இது நம்மெல்லாம் சாவு கிராக்கி இல்லை, ஜீவ கிராக்கி. ஹல்லேலூயா. ஜீவனை தந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு இந்து மனுஷன், ஆமா இயேசு ஜீவிக்கிறாரா, இயேசு டிவிக்கிறாரா? கடைசியில் கர்த்தருக்குள்ள மாட்டி இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆமென். இயேசு டிவிக்கிறாரா? இல்ல 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 இல்ல. உனக்கு சுடுதண்ணி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவரே தேவன். அவரை நம்பி நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாக இருக்கும். எதை விசுவாசிக்கிறாய்? ஹல்லேலூயா. என்னையா எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை, பிழைப்புக்காகவே வாழ்க்கையை ஓட்டிக் கொள்வதற்காகவா தேவன் உனக்கு ஜீவனை தந்தார்? விசுவாசித்தேன். என்ன விசுவாசித்தாய்? என்ன விசுவாசித்தாய்? கிறிஸ்தவனே, இந்த உலகம் முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். உனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீ விசுவாசித்து பேசுகிறாயா? பல தடவை நான் இப்படி இதை சொல்வது உண்டு. இப்பொழுதும் யாருக்காக சொல்லுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒரு பாட்டு உண்டு, 7 ஜென்மம் என்று ஏமாற்றுவோரும் உண்டு, ஏமாந்து போய்விடாதே நீ. 7 ஜென்மம். எங்க 7 ஜென்மம்? சில பேர் திட்டும்போது போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தியோ தெரியல, நாயா பிறந்திய, இதெல்லாம் நாய்வார் கத்திட்டு இருக்க போடுறது. ஏன்னா போன ஜென்மத்தின் காரியம் இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்கிறதா. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படித்த பாஸ்கர், ஒரு ஐடி படித்த ஒரு சித்ரா, இங்க 2 பேரும் என்னை தேடி வந்து, ஐயா எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன விஷயம்னு கேட்டா, அடுத்த பிறவியில நாயா பிறக்காம பிரார்த்தனை பண்ணுங்க. நான் நினைச்சேன், இவ்வளவு படிச்சும் கூட பேய் இவங்களை விட்டு போகலையே. அன்பான சகோதரனே சகோதரியே, அடுத்த பிறவியில நாயா பிறக்காம ஜெபம் பண்ணமா? நான் கேட்டேன் அப்படி கிண்டலா. அப்ப வேற என்னவா ஜெபம்னா, பசுவா பிறக்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் எல்லாரும் வழங்குவாங்களா? கர்த்தாவே ஒருத்தர் சொல்றாரு, பசு அடிச்சு தீக்கிற ஆளுகள் இருக்காங்க, அவங்க கையில் இவங்க மாட்டாங்க, கதி என்ன ஆகுன்னு கேட்டாரு. இப்படி மனிதர்கள் வந்து அவபக்தியை, மூடத்தனத்தை, பேய்த்தனத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, கிறிஸ்தவனே நீ விசுவாசிக்கிறத நீ பேசுகிறாயா? ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம்! அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்த பாக்கியம் எத்தனை பெரிய பாக்கியம்! விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். கவனிங்கள், நீங்கள் அற்புதத்தை விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பிரசங்கியாரை பிரசங்கித்தால் ஒன்றும் நடக்காது. உன் தேவன் அற்புதர் என்கிறதை விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீ விடுதலையை விசுவாசித்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். பயந்து கொண்டிருந்தால் ஒன்றும் கிடைக்காது. உன் தேவனாய கர்த்தருடைய மகிமையை நீ விசுவாசித்தால் அந்த மகிமை நீ காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ என்ன பேசுகிறாய்? ஒரு ஊழியக்காரர் ஆலயத்தை ஆரம்பித்தார். ஆலயத்தில் அவருடைய வாஞ்சை எல்லாம், தேவனே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என்று மோசே ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று சொல்லி உக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது தேவன் தரிசனமாகி அந்த தேவ மகிமை ஆலயத்தை அப்படியே நிரப்பினது. நிரப்பினவுடனே, மகனே நான் உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விசுவாசத்தை கனம் பண்ணினேன், இது முதல் நீ என் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் பேசினார். என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம்! எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்த உடனே தேவ மகிமையில் நிரப்பப்பட்டு கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. எல்லாரும் கதறி இதை கேட்டு நிறைய ஜனங்கள் வந்து அந்த வட்டாரத்தில், இது அமெரிக்காவில் தான் நடந்தது, ஒரு பெரிய அசைவு அந்த வட்டாரத்தில் உண்டானதாம். காரணம் தேவ மகிமை.